ஒன் டேல கன்னியாகுமரியில என்னென்ன ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தொட்டிப்பாலம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் வந்தது திருப்பரப்பு தான். இங்க ஆக்சுவலி இவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியல. குளிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணியே வரல. ஆனா அங்க பார்த்தோன்னே அவ்வளோ ஆசை வந்துருச்சு குளிக்கணும்னு. வீக் டேங்கிறதுனால சுத்தமா கூட்டம் இல்லை. அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் 5 rupeesக்கு தனியா பிளேஸ் இருக்கு. ஸோ பிளான் பண்ணி வந்தா இங்கெல்லாம் குளிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான். இதுக்கு பர் பர்சனுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 rupees சார்ஜ் பண்றாங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு மேல ஆக்சுவலி போட்டிங் போகவும் பிளேஸ் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நாங்க அந்த பிளேஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். குளிக்கவே மாட்டேன்னு சொல்லி அங்க வந்து 1 hour ஒரு ஆள் குளிச்சுட்டு இருந்தது. சரி போதும் கிளம்புங்கன்னு அடுத்த ஸ்பாட் கிளம்பியாச்சு. பத்மநாபபுரம் பேலஸ் வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒன்றும் எனக்கு தெரியல. பட் உள்ள போனா அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு பிளேஸும். ஆக்சுவலி உள்ளுக்குள்ள வீடியோஸ் அலவுட் கிடையாது. அதனால நாங்க பெருசா வீடியோ எடுக்கல. போட்டோஸ்லாம் லாங் வீடியோல ஷேர் பண்றோம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ஆச்சரியமா தான் இருக்கு.